Hello students, இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் 8th standard geography second lesson weather and climate பற்றி பார்க்க போகிறோம். Let's start. Objective to understand the importance of weather and climate. Weather and climate ஓட importance பற்றி படிக்க போகிறோம். To learn about the nature of element of weather and climate. Weather and climate ஓட element பற்றி படிக்க போகிறோம். To know the instrument used for measuring weather elements. Weather elements measure பண்ணுறதுக்கு என்னென்ன instrument யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். To recognize the kind of weather and climate of the place. ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன மாதிரி weather climate இருக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். Synopsis என்னென்ன நாங்கள் பார்க்க போகிறோன்னா introduction, difference between the weather and climate. வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் உள்ள வேறுபாடுகள், controlling factor of weather and climate. ஒரு இடத்தோட வெதர் அண்ட் கிளைமேட் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, அதோட என்னென்ன ஃபேக்டர்ஸ், எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், வெதர் அண்ட் கிளைமேட்டோடைய எலமெண்ட்ஸ், தென் டெம்பரேச்சர், ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் எந்தெந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் மெஷரிங் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நாங்கள் மெஷர் பண்ணுவோம் அதை பற்றியும், ஹீட் ஜோன் ஆஃப் த எர்த், அதுக்கப்புறம் மழை பொழிவு, ஏர் ப்ரெஷர், humidity and wind, இதெல்லாம் இதை பற்றிலாம் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Weather is the condition of the atmosphere at a particular place over a short period of time. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அட்மாஸ்பியர் எந்த அளவு எப்படி இருக்குன்னு தான் வெதர்ன்னு சொல்லுவோம். Climate is the one of the basic element in natural environment. அதே போல் கிளைமேட்டும் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் ஒரு முக்கியமான எலமெண்ட். Weather and climate relates to the atmospheric condition. So weather-ஓ climate-ஓ atmospheric condition-க்கு ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கும். Weather is the day-to-day condition of an atmosphere. This includes temperature, rainfall and wind. That is அப்படின்னா weather is a day-to-day condition. ஒவ்வொரு நாளுக்கும் இந்த வெதர்ன்றது மாறினே இருக்கும், அதுதான் வெதர்னு சொல்லுவோம். அது எதை பொறுத்து இருக்குன்னா டெம்பரேச்சர் பொறுத்து இருக்குது, ரெயின்ஃபால், விண்ட் இதெல்லாம் பொறுத்து தான் வெதர் சேஞ்ச் ஆகும். Climate is average weather condition of a place, usually measured over 1 year. This include temperature and rainfall. ஆனால் climate என்பது ஒரு குறிப்பிட்ட வெதர் வந்து ரொம்ப நாள் நீடிச்சு இருந்ததுன்னா அதை தான் நாங்கள் climate சொல்லுவோம். அதாவது 1 இயருக்கு. இது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த இடத்துல இருக்க டெம்பரேச்சரும் ரெயின்ஃபாலை பொறுத்து தான் அமையும். The word climate came from ancient Greek word klimo, which means inclination. ஸோ இந்த வேர்ட் கிளைமேட் வந்து கிரீக் வேர்ட்லேருந்து வந்தது. அப்படின்னா இன்க்ளினேஷன்னா மேலே உயர்ந்துனே போகும். வெதர் கம்ஸ் ஃப்ரம் த ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட் வெடார், விச் மீன்ஸ் ஏர், ஸ்கை. இப்போ நாங்கள் வந்து வெதர் அண்ட் கிளைமேட் டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். வெதர் இஸ் த ஸ்டடி ஆஃப் அட்மாஸ்பியர் கண்டிஷன் ஃபார் எ ஷார்ட் டியூரேஷன் ஓவர் எ ஸ்மால் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில மணி நேரத்துக்கு மட்டும் அட்மாஸ்பியர் கண்டிஷன் எப்படி இருக்குது அதை தான் நாங்கள் வெதர்னு சொல்கிறோம். Climate is the study of average weather condition observed over a long period of time for a long area. ஆனால் climate வந்து நிறைய நாளுக்கு ரொம்ப லாங் பீரியடுக்கு அப்படியே தங்கியிருக்கும், அதை தான் climate சொல்லுவோம். The weather changes very often hour to hour and day to day. நான் வெதர் வந்து அடிக்கடி மாறினே இருக்கும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறும். இன்றைக்கி ஒரு வெதர் இருக்கும், நாளைக்கு ஒரு வெதர் இருக்கும். ஸோ எவ்ரி டே டு டே மாறும், hour to hour மாறும். Climate is more or less permanent and remains the same always. ஆனால் climate வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப பர்மனெண்ட்டாக நிலைச்சி ஒரு 2-3 மாதம் அப்படியே நிலைச்சிருக்கும், அதை தான் climate சொல்லுவோம். A place can experience different types of weather condition in a day. Example, a day with hot morning can have a rainy noon. A place can experience a different types of weather. So ஒரு இடத்துல வந்து different types of weather we can observe. காலைல வந்து மழை பெய்யும், திடீர்னு மத்தியானம் நல்லா வெயில் அடிக்கும். எ பிளேஸ் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் டைப் ஆஃப் கிளைமேட். ஆனால் கிளைமேட் வந்து அப்படி கிடையாது, ஒரே வெதர் வந்து 2-3 மாதமும் அப்படியே நீடிச்சிருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்கும். வெதர் டேட்டா இஸ் கலெக்டட் எவ்ரிடே இன் அப்சர்வேட்டரிஸ். ஸோ நான் வெதர் டேட்டா வந்து தினைக்கும் அப்சர்வ் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ வெயில் இருந்தது, எவ்வளோ மழை பெஞ்சுது, நீங்கள் வந்து வெதர் ரிப்போர்ட் நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. ஆனால் கிளைமேட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் த வெதர் டேட்டா. இதில் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்குடைய கிளைமேட் வெதருடைய அப்சர்வேஷன் எடுத்து என்ன கிளைமேட் இருந்ததுன்னு தீர்மானித்து சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்ட் மெட்ராலஜி. வெதரோட ஸ்டடியை பற்றி படிக்கிறது வந்து மெட்ராலஜி.
அதே போல் கிளைமேட்டோட பற்றி படிக்கிறது வந்து கிளைமாட்டாலஜி. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், பார்ட்லி சன்னி, விண்டி, ரெய்னி, சில்லி, ஸ்டோமி, இதெல்லாம் வெதருடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். வார்ம் கிளைமேட், மான்சூன், வெட் கிளைமேட், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், சைக்ளோன், இதெல்லாம் நீடிச்சு நிற்கும் 2-3 மாதம். ஸோ தட் இஸ் அ பர்மனெண்ட். ஸோ கிளைமேட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த கண்ட்ரோலிங் ஃபேக்டர் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வெதர் அண்ட் கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுது? ஆங்கிள் ஆஃப் சன்ரேஸ், சன்ரேஸ் பூமியில் விழுது இல்லையா, அதோட ஆங்கிள், எந்த டைரக்ஷன். த லென்த் ஆஃப் த டே டைம், நாங்கள் என்ன சொல்லுவோம், சம்மரில் வந்து டே பெருசாக இருக்கும், வின்டர் சீசனில் டே சின்னதாக இருக்கும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் த லென்த் ஆஃப் த டே டைம். தென் ஆல்டிடியூட், ஆல்டிடியூட்னா கடல் தண்ணியிலேருந்து தரமட்டம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட், லேண்ட் எந்த அளவு பறந்து விரிஞ்சிருக்கு. தென் வாட்டர் பாடிஸ், என்னென்ன வாட்டர் பாடிஸ், லேக்ஸு, பாண்ட்ஸ், ஓஷன், அந்த வாட்டர் பாடிஸ். தென் லொக்கேஷன் அண்ட் டைரக்ஷன் மவுண்டைன் ரேஞ்சஸ், இந்த மவுண்டன்ஸ் மலை சிகரங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எந்த டைரக்ஷன் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏர் ப்ரெஷர், தென் விண்டு, இதெல்லாம் ஒரு இடத்தோடைய கிளைமேட்டை வெதரையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணிகள். எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், வெதர் கிளைமேட்டோடைய முக்கிய காரணிகள் பார்க்க போகிறோம். தே ஆர் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட். இது ஒன்றா நாங்கள் பார்க்கலாம். முதல்ல நாங்கள் படிக்க போகிறது வந்து டெம்பரேச்சரை பற்றி. இட் இஸ் த ஒன் ஆஃப் த கீ எலமெண்ட் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். வெதர் அண்ட் கிளைமேட்டோடைய முக்கிய காரணி வந்து டெம்பரேச்சர். The earth and its atmosphere gets heated from the sun through insulation. ஸோ சூரிய வெளிச்சத்தால் பூமியும் அட்மாஸ்பியரில் காற்றும் சூடாகுது. எப்படி அந்த சூரியனுடைய ரேஸ், சூரியனுடைய கதிர் வந்து உள்ள அப்சர்வ் பண்ணி அந்த அட்மாஸ்பியர் எர்த்தும் சூடாயிடுது. ஸோ த டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் டேர்ம்டு டெம்பரேச்சர். எந்த அளவுக்கு ஹீட்டு, வெப்பம் அந்த காற்றுல இருக்குது, அதுதான் நாங்கள் டெம்பரேச்சர் சொல்லுவோம். Temperature varies with time due to the level of radiation that reaches the earth's surface. Temperature வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும், எல்லா இடத்துக்கும் சேமாக இருக்காது. ஏன்னாக்கா பூமியில் விழுற சூரிய வெளிச்சம் வந்து எல்லா இடத்துக்கும் ஒரேடியாக ஒரே மாதிரி விழுது கிடையாது. ஸோ அது சூரிய ரேடியேஷனை பொறுத்து தான் இருக்கும். It also influences humidity, evaporation, condensation and precipitation. இதை தவிர பூமி ஹியூமிடிட்டி, நீரப்பதம், எவாப்ரேஷன் எந்த அளவுக்கு நீர் ஆவியாதல், தென் கண்டென்சேஷன் அது இந்த நீராவிப்பு எப்படி தண்ணியாக மாறுது, தென் ப்ரெசிபிடேஷன் எந்த அளவு மழை பொழியுது, இதை பொறுத்து தான் அமையும். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட் இஸ் நோன் அஸ் லாப்ஸ் ரேட் விச் இஸ் 6.5 டிகிரி செல்சியஸ் பர் 1000 மீட்டர் இன் ட்ரோபோஸ்பியர். டெம்பரேச்சர் வந்து குறையும், எப்படி ஹைட் மேலே போக போக டெம்பரேச்சரும் குறையும். எவ்ரி 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி டெம்பரேச்சர் வந்து குறையும். அதை தான் லாப்ஸ் ரேட் சொல்கிறது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? லேட்டிடியூட், இது நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லாம், தட் இஸ் லேட்டிடியூட். நெக்ஸ்ட் இஸ் ஆல்டிடியூட், தட் இஸ் கடல் தண்ணியிலேருந்து தரமட்டம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. தென் நேச்சர் ஆஃப் லேண்ட், தென் ஓஷன் கரண்ட், prevailing winds, slopes and shelter and distance from the sea. இந்த கடல்லேருந்து நாங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கோம். நெக்ஸ்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் சாயில், இதெல்லாம் பொறுத்து தான் டிஸ்ட்ரிபியூஷன் டெம்பரேச்சர் அமையும். நெக்ஸ்ட்டு measuring the temperature. The unit of temperature is measured in scales like Celsius, Fahrenheit and Kelvin. டெம்பரேச்சர் நாங்கள் எதில் மெஷர் பண்ணுவோம்? செல்சியஸில் பண்ணுவோம், ஃபாரன்ஹீட்டில் பண்ணுவோம் அண்ட் கெல்வின். நெக்ஸ்ட்டு மெட்ரலாஜிஸ்ட் மெஷர்ஸ் த டெம்பரேச்சர் பை த தெர்மாமீட்டர், ஸ்டீஃபன்சன் ஸ்க்ரீன், மினிமம் மேக்ஸிமம் தெர்மாமீட்டர். ஸோ மெட்ரலாஜிஸ்ட் டெம்பரேச்சர் எப்படி அவங்க மெஷர் பண்ணுவாங்கன்னா, தெர்மாமீட்டர் இருக்கு பாருங்கள், இதில் மெஷர் பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டீஃபன்சன் ஸ்க்ரீனில் மெஷர் பண்ணுவாங்க. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், மேக்ஸிமம் அண்டு மினிமம் தெர்மாமீட்டர், இதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. த எனர்ஜி ரிசீவ் பை த எர்த் through insulation is lost by outgoing radiation. ஸோ பூமி சூரிய வெப்பத்தை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ரேடியேஷன், அந்த கதிர்களும் வெளியேறும். மீன் டெம்பரேச்சர், த ஆவரேஜ் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் விதின் 24 hours இஸ் கால்ட் மீன் டெய்லி டெம்பரேச்சர். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தது அதை கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் மீன் டெம்பரேச்சர். Diurnal range of temperature is the difference between the
maximum minimum temperature of the day. ஒரு நாளைக்கு maximum and minimum temperature difference அதான் diurnal range of temperature சொல்லுவோம். Annual range of temperature is the difference between the highest and lowest mean monthly temperature of the year. ஒன் இயரில் எந்த மந்தில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்தது, எந்த மந்தில் லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்தது, அதற்குடைய டிஃப்ரென்ஸை தான் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். The distribution temperature is shown by means of isotherms. In the distribution temperature, average temperature, diurnal temperature, annual range of temperature சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து ஐசோதர்ம் என்ற வார்த்தை வச்சு தான் குறிப்பிடுவாங்க. Isotherms are imaginary lines which connect the same temperature of different places. ஸோ ஐசோதர்ம் இது ஒரு imaginary line, இது வந்து ஒரே மாதிரியான டெம்பரேச்சரு எந்த இடத்துல இருந்தது காமிக்காக யூஸ் பண்ணுற லைன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் த ஹீட் ஜோன் ஆஃப் த earth. The earth is a spherical in shape, results in different parts of earth getting heated differently. So earth ஓட ஷேப் என்ன, ஸ்பெரிக்கல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே போல் சூரிய வெளிச்சம், சூரிய கதிர்கள் வந்து பூமியில் படும்போது எல்லாத்தையும் ஒரே மாதிரி விழாது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு இடத்துல நிறைய கதிர்கள் விழும், சில இடத்துல கம்மியாக வெயில் படும், சில இடத்துல வெயிலே படாது. ஓகே, பேஸ்ட் ஆன் த ஹீட் ரிசீவ் ஃப்ரம் த சன், earth is divided into 3 heat zones. So based on the heat, so பூமி எந்த அளவுக்கு இந்த சூரிய வெளிச்சத்தை இழுக்குதுன்னு பொறுத்து தான் earth பூமி வந்து 3 ஹீட் ஜோனில் பிரிக்கிறோம். ஒன் வந்து torrid zone, next temperature zone, next is the frigid zone. First one is the torrid zone. It is the region between tropic of Cancer and tropic of Capricorn. So இந்த torrid zone என்ன சொல்லுவோம்னா, tropic of Cancerக்கும் tropic of Capricorn உள்ள நடுவில் இடத்த தான் torrid zone. இது இங்கே வந்து வெளிச்சம் வெயில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னாக்கா இது வந்து இந்த இடத்துல வந்து சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தாக விழும். This region receives direct rays of the sun and gets maximum heat from the sun. Okay, next is the temperate zone. This lies between the tropic of Cancer and Arctic Circle in the northern hemisphere and between the tropic of Capricorn in the Antarctic Circle in the southern hemisphere. So இது எந்த இடம்னா பூமி நார்த் ஹெமிஸ்பியர், வடக்கு திசையில் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஆர்க்டிக் சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட இடத்தையும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட இடத்தை தான் டெம்பரேட்டட் ஜோன் சொல்லுவோம். இங்கே வந்து சூரிய வெளிச்சம் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, குறைஞ்சும் இருக்காது. இட் கெட்ஸ் ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் த சன் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் சன் ரேஸ் கோஸ் ஆன் டிக்ரீசிங் டுவர்ட்ஸ் த போல். இங்கே வந்து சன் ரேஸ் வந்து ஸ்லாண்டிங் ஒரு சாய்வாக தான் விழும். அதே போல் அந்த போலார் ரீஜன் போக போக இந்த சன்ரைஸ் வந்து குறைஞ்சினே இருக்கும். இட் எக்ஸ்பீரியன்ஸ் மாடரேட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் இஸ் த ஃப்ரிஜிட் ஜோன். It lies between the Arctic Circle and the North Pole and between the Antarctic Circle and South Pole. இது எந்த இடம்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஆர்டிக் சர்க்கிளுக்கும் நார்த் போல் இந்த பூமியோட உச்சி இருக்கு அது அந்த இடத்தையும், அதே போல் சதர்ன் போலில் ஆர்டிக் சர்க்கிளுக்கும் சதர்ன் போலுக்கும் இடைப்பட்ட இடத்த தான் ஃப்ரிஜிட் ஜோன் சொல்லுவோம். ஃப்ரிஜிட் ஜோன் இந்த பேரில் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஃப்ரிஜிட்னா ஃப்ரிட்ஜில் எப்படி ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அது ஃப்ரிஜிட் ஜோன். அங்கே வந்து ஐஸ் கட்டியாக தான் இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். This region also known polar region since it is extremely low temperature through the year. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே வந்து சன்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் விழும். தே ஆர் கவர்ட் வித் ஸ்னோ. இது எப்போவுமே அது ஐஸால் தான் மூடி இருக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ஆரஞ்ச் பிளேஸுக்கு பாருங்கள், இந்த இடத்துல இது ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் நடுவில் இடைப்பட்ட இடத்த தான் டாரிட் ஜோன் சொல்லுவோம். இங்கே வந்து வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சூரியனோட கதிர்கள் நேராக விழும். நெக்ஸ்ட்டு நார்த்தன் போலில் பாருங்கள், டெம்பரேச்சர் ஜோன் க்ரீன் கலர் இருக்குது. தட் இஸ் த பிளேஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஆர்டிக் சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட இடம். அதே போல் சவுத் போலில் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட இடத்த வந்து டெம்பரேட் ஜோன் சொல்லுவோம். இங்கே வந்து சன்ரைஸ் வந்து ஸ்லாண்டிங்காக விழுறதுனால டெம்பரேச்சர் மாடரேட்டாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்காது, அதிகமாக இருக்காது, பொதுவான டெம்பரேச்சர் மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் பாருங்கள் தெரியுதா, அந்த ப்ளூ கலரில் வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கும் இந்த நார்த் போல் வந்து ஃப்ரிஜிட் ஜோன். அதே போல் சதர்ன் போலில் வந்து அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் இந்த சதர்ன் போலுக்கும் இந்த கீழே இருக்க ப்ளூ கலர் இது இந்த இடத்த தான் ஃப்ரிஜிட் ஜோன் சொல்லுவோம். இங்கே வந்து சூரிய வெளிச்சம் அதிகமாக விழாது. ஸோ இது வந்து எப்போவுமே ஐஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால். இட் இஸ் அ லிக்விட் water in the form of droplets that are condensed from atmospheric water vapor and then become heavy enough
to fall under gravity. அடுத்தது rainfall. It is a liquid water in the form of droplets that are condensed from atmospheric water vapor and then become heavy enough to fall under gravity. So மழை என்னது தண்ணியோட ஒரு ஃபார்ம். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து கீழே வந்து தண்ணியாக விழதான் மழைன்னு சொல்லுவோம். அது எப்படி ஆகுதுன்னா வாட்டர் வேப்பரு அட்மாஸ்பியரில் போய் அது கண்டென்ஸ் ஆகி வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறும். அது ரொம்ப ஹெவியான பிறகு கிராவிட்டினால கீழே விழுந்துடும். அதை தான் ரெயின்ஃபால் சொல்லுவோம். இட் இஸ் அ மேஜர் காம்பனன்ட் வாட்டர் சைக்கிள் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெபாசிட்டிங் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் த அர்த். ஸோ இது வந்து வாட்டர் சைக்கிளோட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் அண்டு பூமியில் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். ரெயின்ஃபால் இஸ் ஹை இன் ஈக்குவட்டோரியல் ரீஜன் அண்ட் டிக்ரீஸ் கிராஜுவல் டுவர்ட்ஸ் த போல். ஈக்குவட்டோரியல் ரீஜன் அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து மழை நிறைய இருக்கும். ஆனால் போலார் ரீஜனில் வந்து மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னாக்கா போலார் ரீஜனில் வந்து எவாப்ரேஷன் நடக்காது. ஈக்குவட்டோரியல் ரீஜனில் எவாப்ரேஷன் நடக்கிறதுனால மழை நிறைய பெய்யும். இந்த மழையை நாங்கள் எப்படி மெஷர் பண்ணுறோன்னா ரெயின் கேஜ் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டால் தான் மெஷர் பண்ணுறோம். இந்த பிக்சரில் பாருங்கள் ரெயின் கேஜ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏர் ப்ரெஷர். த வெயிட் ஆஃப் ஏர் above the given area on the earth's surface is called atmospheric pressure or air pressure. It is measured by barometer. நம்ம பூமி மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏர் காற்றோட அழுத்தம் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணுறது தான் சொல்கிறது தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஏர் ப்ரெஷர் சொல்லுவோம். இது வந்து பேரோமீட்டர் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ணுறோம். Barograms are used for recording continuous variation atmospheric pressure. ஸோ பூமியில் இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கண்டினியூஸாக இந்த பேரோகிராம் வச்சு தான் மெஷர் பண்ணினே இருப்போம். இட் இஸ் கண்ட்ரோல் பை ஆல்டிடியூட், atmospheric temperature, air circulation, earth rotation, water vapor, atmospheric storm, etc. இந்த ஏர் ப்ரெஷரை என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னா altitude, atmospheric temperature, air circulation, earth rotation, water vapor, atmospheric storm இதெல்லாம் ஏர் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. த ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் sea லெவலோடைய ஒரு ஏர் ப்ரெஷர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1013.25 millibar. Okay, based on the level of pressure it is divided into low pressure and high pressure. Isobars is used to show the distribution of air pressure. So air pressure ஒரு இடத்துல வந்து எந்தெந்த இடத்துல சேம் டைப் ஆஃப் ஏர் ப்ரெஷர் காட்டுறது தான் ஐசோபார் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷரோடைய டிஃப்ரென்ஸ். இட் இஸ் மார்க்ட் அஸ் எல். லோ ப்ரெஷரை வந்து நாங்கள் எல்லுன்னு குறிப்பிடுவோம், ஹை ப்ரெஷரை வந்து ஹெச்னு மார்க் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் டிப்ரெஷன் ஆர் சைக்ளோன். லோ ப்ரெஷரை எப்படின்னு சொல்லுவோம்னா டிப்ரெஷன் சொல்லுவோம், சைக்ளோன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் கால்ட் ஆன்டி சைக்ளோன். சைக்ளோனுடைய ஆப்போசிட் காற்று வீசுறது வந்து ஆன்டி சைக்ளோன் சொல்லுவோம். இட் லீட்ஸ் டு cloudiness, wind and precipitation. சைக்ளோன் உருவானாலே இந்த வெதர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், க்ளவுடியாக இருக்கும், விண்டியாக இருக்கும், தென் மழை பெய்யும். நெக்ஸ்ட் ஹை ப்ரெஷரில் வந்து ஃபேர் அண்ட் காம் வெதர். ஸோ வெதர் வந்து ரொம்ப காமாக இருக்கும், பொதுவாக சாதாரண வெதர் மாதிரி இருக்கும். இட் த ப்ரெஷர் இஸ் லோவர் தேன் த சரௌண்டிங்கை விட இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். த ப்ரெஷர் இஸ் ஹையர் தேன் த சரௌண்டிங் விட இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். த wind from the surroundings blow toward the center of low pressure. இதில் வந்து லோ ப்ரெஷர் எங்கே இருக்கோ அதை நோக்கி தான் காற்று அடிக்கும். த wind from the center of high pressure blow from the center towards surrounding. இதில் வந்து சரௌண்டிங்லேருந்து காற்று வீசும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது ஹியூமிடிட்டினா காற்று உள்ள ஈரப்பதம். Okay, it refers to the degree of water vapor present in the atmospheric gaseous form in the particular time and a place. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் அங்கே இருக்க அட்மாஸ்ஃபியரில் எந்த அளவு ஈரப்பதம் இருக்குது அதுதான் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 5%. இது எந்த அளவு இருக்குன்னா 0லேருந்து 5% அளவில் தான் இருக்கும். இதை வந்து வால்யூம் இன் அட்மாஸ்ஃபியர் சொல்லுவோம். ஓகே, கிளைமேட்டிக்லி it is an important element of atmosphere and its quantity depends on the level of atmosphere. Climatically வந்து இது ஒரு important factor. அது குவான்டிட்டி எந்த அளவு இருக்குன்னா எந்த அளவு டெம்பரேச்சர் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஹியூமிடிட்டியும் இருக்கும். The level of humidity decreases towards the pole from equator. So towards the poleலேருந்து டிஃப்ரென்ஸ் காணப்படும். Okay, it is in 3 ways. 3 ways பிரிக்கலாம். Specific humidity, it is the ratio water vapor content of the mixture to the total air content on the mass basis. அட்மாஸ்பியரில்
இந்த அளவு வாட்டர் வேப்பர் இருக்கணும், அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி சொல்லுவோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் த கிராம்ஸ் ஆஃப் வேப்பர் பர் கேஜி ஆஃப் ஏர். ஒரு கிலோ ஏரில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்க சொல்லுவோம், இதை கிராம்ஸ் தான் மெஷர் பண்ணுவோம். தென் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, it is a mass or weight of water vapor present per unit volume of air. ஒரு வால்யூம் ஆஃப் ஏரில் எந்த அளவு வாட்டர் வேப்பர் இருக்குது தான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி சொல்லுவோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ் யூஸ்வலி இன் கிராம் பர் கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர். ஓகே, கிராம் பர் கியூபிக் மீட்டர் ஏரில் தான் மெஷர் பண்ணுவோம். த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, it is the ratio between the actual amount of water vapor present in the air and the maximum amount of water vapor it can hold at a given temperature. இது என்னன்னா அட்மாஸ்பியரில் எந்த அளவு வாட்டர் வேப்பர் இருக்குது, ஆனால் அந்த சேம் அட்மாஸ்பியரில் எந்த அளவு வாட்டர் வேப்பர் தாங்க முடியும், அதோட டிஃப்ரென்ஸை தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சொல்கிறோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்டேஜ். ஸோ ஹைகோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் த ஹியூமிடிட்டியை ஹைகோமீட்டர் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து விண்ட், காற்று. த ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் விண்ட். ஹாரிசான்டல் மூவ்மெண்ட்னா செங்குத்தா, ஹாரிசான் நேராக, காற்று வந்து ஒரு பூமியை சுத்தம் நேராக ஏர் வந்து. நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது விண்டு. ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் விண்ட். விண்டுன்னா என்ன சொல்லுவோம், புயல், ஸ்ட்ரோம்னு சொல்கிறோம் இல்லையா, ஏர். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது விண்டு. த ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் விண்டு. விண்டுனா என்ன, ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரை தான் நாங்கள் விண்டுன்னு சொல்லுவோம். vertical movement of air is said to as a air current. ஸோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் வெர்டிக்கல், இந்த ஏர் வெர்டிக்கல் மூவ் ஆச்சுன்னா அதை ஏர் கரண்ட் சொல்லுவோம். ஸோ ஹியர் இதை பாருங்கள், இப்போது இந்த லைன் போட்டிருங்க பாருங்கள், இது வந்து வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர், இதை தான் ஏர் கரண்ட் சொல்லுவோம். இன்னொரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அது வந்து ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரை தான் விண்டுன்னு சொல்லுவோம். இது இட் இஸ் மேட் அப் ஆஃப் சீரீஸ் ஆஃப் கஸ்ட் அண்ட் எடிஸ். நிறைய தூசி துகள்லாம் இந்த காற்றுல சேர்ந்துருக்கும். wind gets the name from their direction from which they blow. இது எந்த டைரக்ஷனில் வீசுதோ அதை பொறுத்து தான் அந்த காற்றுக்கு பேர் சொல்லுவோம். there are 3 types of wind system. there is a planetary wind இருக்குது, seasonal wind and local winds. next is the planetary wind. they blow almost in the same direction throughout the year. example trade winds, westerlies and polar easterlies. planetary windனா இது throughout the whole yearக்கும் ஒரே திசையில் காற்று வீசினே இருக்கும், திசையே மாறாது, இதை தான் பிளான்டரி விண்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் த சீசனல் விண்டு. த சேஞ்ச் த டைரக்ஷன் அக்கார்டிங் த சீசன் இன் எ இயர், தே ஆர் கால் மான்சூன் விண்ட்ஸ். இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஸோ அதை சீசனல் ஏர் சொல்லுவோம். அண்ட் அது வந்து மான்சூன் சொல்லி பேரும் இருக்குது. தே ப்ளோ சீ டு லேண்ட் டியூரிங் சம்மர் அண்ட் லேண்ட் டு சீ டியூரிங் த வின்டர். இப்போ சம்மர் காலத்தில் வந்து கடல்லேருந்து நிலத்துக்கு காற்று வீசும், வின்டர் சீசன் வந்து நிலத்துலேருந்து கடலுக்கு காற்று வீசும். நெக்ஸ்ட் இஸ் லோக்கல் விண்ட். தே ப்ளோ ஓவர் ஸ்மால் ஏரியா ஒன்லி டியூரிங் பர்டிகுலர் டைம் ஆஃப் த டே ஆர் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் எ இயர். இது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் காற்றடிக்கும். தட் இஸ் லேண்ட் ப்ரீஸ் ஆர் சீ ப்ரீஸ் சொல்லுவோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது wind speed is measured by the Buffett scale but it is not accurate. Buffett scale வச்சு விண்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணுவோம், பட் அதனால் அது வந்து அக்யூரேட்டாக இருக்காது. it is accurate measurement is done by anemometer. ஸோ அக்யூரேட் எங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கிடைக்கணும்னா அனிமோமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணணும். wind direction is measured by wind vane or wind cock. ஸோ அந்த காற்றோட டைரக்ஷன் எதை வச்சு மெஷர் பண்ணோன்னா wind vane வச்சு ஆர் wind cock வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். metrograph or triple register is an instrument which record wind speed and direction, sunshine and precipitation and graphic representation. அது இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அது மெட்ரோகிராஃப் ஆர் ட்ரிபிள் ரிஜிஸ்டர் சொல்லுவோம். இதில் வச்சு விண்டு ஸ்பீட், காற்றோட வேகம், அது எந்த டைரக்ஷனில் வீசுது, சன்ஷைனு, மழை எல்லாமே கிராஃபிக்கில் வந்து கிராஃபில் எங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு புது லெசனோடு உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.